அடுத்ததாக நம் சமூகத்துடன் பல ஆண்டு காலமாக இணைந்து செயலாற்றி வருபவர் நம் நாட்டின் தேசிய ஒருமைப்பாட்டின் துணை அமைச்சர் யங் பர்பஹாகியா செனட்டர் பொன் சரஸ்வதி கந்தசாமி அவர்கள். நம் சமூக பழக்க வழக்கங்கள் அனைத்துமே நன்கு அறிந்தவர். நகரத்தார் மேற்கொள்ளும் முயற்சிகளுக்கும் எப்பொழுதுமே உதவிக்கரம் வழங்க முன்வருவார்கள். YB செனட்டர் பொன் சரஸ்வதி கந்தசாமி அவர்களை நமக்கு சிறப்புரையாற்ற அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. His Excellency Mr. B.N. Reddy, High Commissioner of India to Malaysia, Mr. Dr. Ramanathan, Dr. A. Ramanathan, MTA President, Dr. Ravi Veerappan, Chairman of IBC and 2023 Bengaluru, Mr. Choko Valliyappa, Co-Chairman of IBCN 2025, Dato Kasi, members of IBCN and MNCC, members of Nagaratar family, organizing committee members, and all of those who are present here, a very good morning. Salam Sejahtera, Salam Perpaduan, Salam Malaysia Madani. கடந்த 2023 ஆண்டு அனைத்துலக நகரத்தார் ஃபோரம் ஒன்றிற்கு பிறகு மீண்டும் நகரத்தார் சமூகத்துடன் இந்த மேடையிலே இந்த நிகழ்விலே வந்து கலந்து கொள்வதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். சற்று முன்பு என்னை அறிமுகப்படுத்திய பொழுது நகரத்தாருடன் நீண்ட நாள் தொடர்பில் இருக்கக்கூடிய நகரத்தார் மக்களை பற்றி நன்கு அறிந்தவர் என்று என்னை அறிமுகப்படுத்தினார்கள். கடந்த 2023 ஆண்டு கூறியது போலவே இங்கேயும் நான் பதிவு செய்ய விரும்புவது என்னவென்றால், இந்த நிகழ்வில் நான் வந்து ஒரு துணை அமைச்சராக கலந்து கொள்வதை விட நகரத்தார் சமூகத்திற்கு எனக்கு உள்ள ஒரு கடப்பாடு, ஒரு நன்றிக்கடன் என்ற அடிப்படையிலே தான் நான் இந்த நிகழ்விலும் கலந்து கொண்டிருக்கின்றேன். நகரத்தார் சமூகத்தின் நீண்டதொரு சரித்திர பெருமையை குறிப்பிட்டிருந்தாலும் தனிப்பட்ட முறையில் ஒரு சிறுவனாக இருந்த எனது தந்தையை இந்த நாட்டிற்கு அழைத்து வந்து, பொதுவாக ஒரு தொழிலாளியை அழைத்து வருகின்ற பொழுது அவர் நிரந்தரமாக நமக்கு தொழிலாளராக இருக்க வேண்டும் என்ற ஒரு மனப்பான்மைக்கு அப்பாற்பட்டு மனிதாபிமான முறையில் என் தந்தை வளர்கின்ற காலத்திலெல்லாம் அவருக்கு ஆதரவாக இருந்து, அவருக்கு பிறகு ஒரு சமையல்காரர் அந்தஸ்தை கொடுத்து, பிறகு நகர விடுதியை நடத்தும் வாய்ப்பு கொடுத்து, அதன் பிறகு அவர் தனது சொந்த உணவகத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்ற பொழுது வட்டி இல்லாத கடனும் கொடுத்து அந்த உணவகத்தை ஆரம்பித்து வைத்து, அதன் வழி எங்கள் குடும்பம் உழைத்து பொருளீட்டி என்னை ஒரு வழக்கறிஞராக்கி இன்று உங்கள் முன் நான் ஒரு துணை அமைச்சராக நிற்கின்றேன் என்றால் அன்று நகரத்தார் விதைத்த அந்த விதை. இதுபோல நகரத்தாரின் சரித்திரம் இந்த நாட்டில் பல கூறப்படாத சரித்திரங்கள் இருக்கலாம். பலரது வாழ்க்கையில் அவர்களுடைய தாக்கங்கள் இருக்கலாம். அதை பதிவு செய்யவில்லை என்றாலும் இன்று இங்கே இருக்கக்கூடிய கோவில்கள் இந்த நாட்டிலே சற்று முன்பு டத்தோ கூறியது போல வெறும் உலக அளவிலே 150 to 200 லட்சம் மக்கள் இருக்கக்கூடிய ஒரு சமூகம். பினாங்கிலே தண்ணீர் மலை கோவில் என்றால் தைப்பூசம், இங்கே கோலாலும்பூர் நகரத்தார் செட்டியார் கோவில் என்றால் பங்குனி உத்திரம், மலாக்கா மற்றும் அலோஸ்தார் மாநிலங்களில் மாசி மகம், ஈப்போவில் வைகாசி விசாகம் என்று முருகனுக்கு உள்ள அத்தனை சிறப்பு நாட்களுக்கும் ஒரு வைபவத்தை, ஒரு பண்டிகையை இந்த மண்ணிலே சிறப்பாக கொண்டாடுவதற்கு இந்த சமூகம் ஒரு நீண்டதொரு தளம் அமைத்து கொடுத்தது மட்டுமல்லாமல் இந்த பாரம்பரியம் ஒரு பன்னெடும் காலமாக தொடர்வதற்கும்
ஒரு கட்டமைப்பை உருவாக்கி கொடுத்திருக்கிறார்கள் என்பது நாம் நன்றியுடன் நினைவு கூற வேண்டிய இன்னொரு விஷயமாகும். சற்று முன்பு டத்தோ கூறியது போல ஒரு சின்ன சமூகம், இந்த நாடு ஒரு காலத்தில் அவர்களிடமே இந்த நாட்டு அரசாங்கம் கடன் பெற்றிருந்தது. ஆட்சியாளர்கள் அவர்களிடம் கடன் பெற்று இந்த அரசாங்கத்தையோ அல்லது ஆட்சியோ நடத்தினார்கள் என்றால் அவர்கள் அந்த காலத்தில் ஒரு மிகப்பெரிய தனவந்தர்களாகவே வாழ்ந்தார்கள். அப்பொழுது இந்த நாட்டிற்கு, இந்த மண்ணிற்கு நகரத்தாரின் உறவு என்பது ஒரு பொருளாதார ரீதியில் இருந்திருக்கிறது என்பதை மீண்டும் நினைவு கூறும் வகையிலே தான் இப்பொழுது இந்த மலேசிய நகரத்தார் வர்த்தக சங்கம் உருவாக்கப்படுகிறது என்று நான் புரிந்து கொள்கின்றேன். சற்று முன்பு நமக்கு உரையாற்றிய இந்தியாவின் தூதரர் மதிப்பிற்குரிய ஐயா BN ரெட்டி அவர்கள் கூறுகையில் 1930ஆம் ஆண்டே இந்தியா உலக அளவில் முதல் நிலை வர்த்தகத்தில் முதல் நிலையில் இருந்தது, பிகஸ்ட் economy அப்படி என்று குறிப்பிட்டார்கள். In 1970 India was one of the biggest economy before it was colonized by the British. ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும், பிரிட்டிஷாரும் இந்தியாவிற்கு வந்ததும் சரி, மற்ற இந்த கிழக்காசிய நாடுகளை காலனித்துவத்திற்கு கீழே கொண்டு வந்ததும் சரி வர்த்தகத்திற்காக தான். ஆகவே வர்த்தகத்தினால்தான் இந்த உலக காலனித்துவம், வர்த்தகத்தினால்தான் உலகத்தில் பல போர்கள் நடந்து கொண்டிருக்கின்ற வேளையில் மிகவும் அமைதியாகவும் பண்போடும் பணிவோடும் மிக ஒரு பாரம்பரியத்திற்குட்பட்டு வணிகத்தை மேற்கொண்ட மக்கள் நகரத்தார் மக்கள். 1930ஆம் ஆண்டில் இந்தியா மிகப்பெரிய பொருளாதாரமாக இருந்தது என்றால் அன்று இருந்த மிக சிறிய சமூகமான நகரத்தார்களின் பங்களிப்பு மிக பெரியதாக இருந்திருக்க வேண்டும். அதன் அடையாளங்கள் தான் இன்று நாம் இந்த கிழக்காசியா வட்டாரத்திலே பார்க்கக்கூடிய கிட்டங்கிகள், கோவில்கள் என்று நாம் அடையாளம் கொள்ளலாம். ஆகவே இந்த அடையாளங்களை வைத்து நாம் செட்டியார்கள், நகரத்தார்கள் இந்த இந்திய வணிகத்திற்கும் இந்திய பொருளாதாரத்திற்கும் இந்திய மக்களின் பொருளாதார வளர்ச்சிக்கும் அவர்களுடைய பங்களிப்பு இவைகள் அடையாளங்களாக திகழ்கின்றன. இந்த மண்டபம் நான் முதலில் கோலாலம்பூருக்கு வந்து நான் கலந்து கொண்ட முதல் வைபவத்தில் இங்கே தான் நான் கலந்து கொண்டேன். நான் பினாங்கு மாநிலத்திலிருந்து வந்து அது எனது சகோதரியின் திருமணமும் இந்த மண்டபத்திலே தான் நடந்தது. இப்படி தாங்கள் செல்கின்ற இடத்தில் எல்லாம் பொது சிந்தனையோடு மண்டபங்கள், ஆலயங்கள் என்று கட்டி ஒரு சமூக சிந்தனையோடு வாழ்ந்த இந்த மக்களை பற்றி நான் நினைக்கின்ற பொழுது இது ஒரு புதிய சிந்தனையாக எனக்குள் தோன்றியது. இப்பொழுது நாம் பார்க்கின்றோம், அகழ்வாராய்ச்சியின் மூலம் பல புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கிறார்கள். தென்னகத்திலே, தமிழ்நாட்டிலே, கீழடி போன்ற பல இடங்களில் பல கண்டுபிடிப்புகள் இருக்கின்ற பொழுது அவை நகரங்களாக இருந்ததாக கண்டுபிடிப்புகள் இருக்கின்றன. அப்படி நகரங்களாக இருக்கின்ற என்றால் நகரத்தாரின் பங்கு அந்த பாரம்பரியத்தில், அந்த தொல்லியல் ஆராய்ச்சியின்படி கண்டுபிடிக்கப்படுகின்ற அந்த சரித்திர ஆய்வுகளில் நகரத்தாரின் பங்கு என்னவாக இருக்க வேண்டும் என்ற வகையிலும் ஆராய்ச்சி செய்ய வேண்டும். ஏனென்றால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே பூம்புகார் பட்டினத்தில் வணிக பெருமக்களாக வாழ்ந்த சரித்திரங்கள் நகரத்தாருக்கு இருக்கிறது. அது தொடர்ச்சியாக நான் சற்று முன்பு குறிப்பிட்டது போல மண்டபங்களாகவும் ஆலயங்களாகவும் கிட்டங்கிகளாகவும் தங்கும் விடுதிகளாகவும் உலக அளவில் பரவி கிடக்கிறது. இப்பொழுது வரக்கூடிய ஆய்வுகளின் அடிப்படையில் இருக்க வர்த்தக வணிக மையங்களில் நகரத்தாரின் பங்கு என்னவாக இருக்க வேண்டும் என்ற வகையிலும் ஒரு சரித்திர ஆய்வு மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று இந்த நல்ல வேளையிலே நான் கேட்டுக்கொள்கிறேன். டத்தோ, இதை நீங்கள் முன்னெடுக்க வேண்டும். ஏனென்றால் இன்று எல்லாரும் சரித்திரத்திற்கு தாங்களே உடையவர்கள் என்று உரிமை கொண்டாடி கொண்டிருக்கின்ற பொழுது அதன் உண்மையாக யார் அதற்கு உரிமையாளர்கள் என்ற ஒரு ஆய்வினை மேற்கொண்டால் இந்த பாரம்பரியத்தின் ஆழம் புரியும். இந்த பாரம்பரியம் ஏன் இந்த பாரம்பரியத்தின் ஆழத்தை நான் ஏன் முக்கியமாக சுட்டி காட்டுகின்றேன் என்றால்,
இன்று மலேசியாவை பொறுத்தவரையிலும் கூட நாம் ஒரு கட்டமைப்பு, ஒரு கண்ணியம், கட்டுப்பாடோடு வாழ்கின்ற சமூகம் என்றால் நாம் எப்பொழுதுமே முதன்மையாக நகரத்தார் சமூகத்தை எடுத்து காட்டுகின்றோம். அப்படி என்றால் ஒரு கண்ணியம், கட்டுப்பாடு, பாரம்பரியமாக வாழக்கூடிய சமூகம் உலக நாடுகளுக்கே, முக்கியமாக மலேசிய இந்தியர்களுக்கே ஒரு உதாரணமாக, முன்னுதாரணமாக இருந்து மீண்டும் நாம் இழந்த அந்த இந்தியர்கள், தமிழர்கள் என்ற பெருமையை மீட்டெடுப்பதற்கு ஒரு வழிகாட்டியாக இது அமையும். அந்த அடிப்படையிலே தான் சமீபத்தில் நான் கந்தன் காவடி என்ற ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தினேன். அந்த திட்ட அறிமுகத்தின் பொழுதும் கூட நான் குறிப்பிட்டது என்னவென்றால், தைப்பூச தினத்தன்று முக்கியமாக பினாங்கு மாநிலத்தில் நகரத்தார் உலக நாடுகளிலிருந்து எல்லாம் திரும்பி வந்து அந்த முருகப்பெருமானுக்கு எடுக்கின்ற அந்த காவடியிலே கூட எவ்வளவு பெரிய ஒரு கண்ணியம், கட்டுப்பாடு, அதோடைய பாரம்பரியத்தை காத்து அந்த காவடி சிந்துக்கு உட்பட்டு காவடி எடுக்கின்ற அந்த பழக்க வழக்கங்களினால் ஒரு ஆண்டு முழுவதும் அவர்களுடைய வாழ்க்கை எப்படி முறையாக அமைக்கப்படுகிறது என்பதை முன்னோடியாக வைத்துதான் அந்த கந்தன் காவடி என்ற அந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தி இப்பொழுது ஒவ்வொரு இடமாக அதை கொண்டு சென்று இளைய தலைமுறை இந்த பாரம்பரியத்தை, அதாவது நீண்ட நாடாக நகரத்தார் சமூகம் கடைபிடிக்கக்கூடிய இந்த பாரம்பரியத்தை தமிழ் சமூகத்திடம் கொண்டு சென்று அவர்களும் தாங்கள் ஒரு புதியதோர் பாரம்பரியத்தை, ஒரு புதிய அணுகுமுறையை அவர்கள் மேற்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையிலே அதை நான் முன்னெடுத்திருக்கின்றேன். நகரத்தாரின் பங்களிப்பு என்பது சற்று முன்பு எனக்கு கூறப்பட்டது. யூனிவர்சிட்டி மலாயாவில் இந்தியர் ஆய்வியல் துறைக்கு 2 மில்லியன் தொகை நகரத்தார் மூலமாக செலுத்தப்பட்டு அது அங்கே தமிழ் வளர்ச்சிக்காக அது பயன்படுத்தப்படுகிறது என்பதையும் நான் சற்று முன்பு தான் அறிந்து கொண்டேன். ஆனால் இதற்கு முன்பாகவே எனது பினாங்கு மாநிலத்திலே எனது உடன் படித்தவர்கள் பலருக்கு கல்வி உதவி கொடுத்து அவர்களை பல்கலைக்கழகம் வரைக்கும் படிப்பதற்கு நகரத்தாரின் உதவி இருந்திருக்கிறது. இதையெல்லாம் நான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துவது நீங்கள் அறியாதது அல்ல. முக்கியமாக இன்று இருக்கக்கூடிய இளம் தலைமுறை நகரத்தார் பிள்ளைகளுக்கும் சரி, மற்றும் இருக்கக்கூடிய அனைவருக்கும் சரி, இதை ஏன் நான் வலியுறுத்தி கூறுகிறேன் என்றால், இந்த பாரம்பரிய தொன்மை இதுதான் இந்த சமூகத்தின் வெற்றிக்கு அடித்தளமாக இருந்திருக்க வேண்டும். காரணம், ஒரு சின்ன இன்றளவும் 1,50,000 பேர் இருக்கக்கூடிய ஒரு மக்கள் மலேசிய மண்ணிலே பல துறைகளில் சாதனை புரிந்திருக்கிறார்கள். கல்வித்துறை என்றால் தான்ஸ்ரீட் பாலன் இருக்கிறார்கள், கட்டுமானத்துறை என்றால் டத்தோ காசி அவர்கள் இருக்கிறார்கள், வர்த்தகத்துறை என்றால் டத்தோ ராமநாதன் போன்று இன்னும் பலர் இங்கே இருக்கின்றார்கள். இப்படி அனைத்து துறைகளிலும் ஒரு சாதனை படைத்திருக்கக்கூடிய ஒரு சமூகத்தின் முன்னெடுப்பாக இன்று மலேசிய நகரத்தார் வர்த்தக சங்கம் ஒரு முழுமை பெறுகிறது. இன்றைய துவக்க விழாவில் இந்த ஒரு கலந்துரையாடலின் வழி, இந்த நிகழ்வின் வழி இது இனி அடுத்த கட்டத்திற்கு பல முயற்சிகளை மேற்கொள்ளும் என்பதை இந்த சங்கம் மேற்கொள்ளும் என்பதை நான் அறிகின்றேன். இவ்வளவும் நான் கூறியது கடந்த காலங்கள் ஒரு 2000, 3000, 4000 ஆண்டிற்கான ஒரு சரித்திர பாரம்பரிய தொன்மையை 2-3 நிமிடங்களில் எவ்வளவு சுருக்கமாக நான் சொல்ல முடியுமோ சுருக்கி கூறி நான் அடுத்த கட்டத்தில் நான் கூறவிருப்பது என்னவென்றால், இந்த அரசாங்கம் எப்படி, இந்த அரசாங்கத்துடன் இணைந்து எப்படி சகோதரர் ரங்கராஜ் பாண்டி அவர்கள் பின்னால் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கும் எனது வணக்கம். இந்த அரசாங்கத்துடன் இந்த சங்கம் எப்படி இணைந்து செயலாற்றி சங்க உறுப்பினர்களுக்கு மட்டுமல்லாமல் மலேசியாவில் இருக்கக்கூடிய இந்திய சமூகத்திற்கு ஒரு பயனுள்ள சங்கமாக உருப்பெற முடியும் என்ற பல சிந்தனைகள் எனக்குள்ளே உதித்தாலும் 1-2 நான் என் கருத்தில் தோன்றியபடி இங்கே முன்வைக்க விரும்புகின்றேன். முதலாவதாக, நான் சற்று முன்பு பேசிக் கொண்டிருந்த பொழுது டத்தோ கிருஷ்ணன் அவர்கள் இங்கே இருக்கிறார்கள். அவர்களிடம் கூறிய பொழுது, மீண்டும் ஒரு கூட்டுறவு வங்கியை
நகரத்தார் உருவாக்க வேண்டும். கடந்த காலங்களில் பல வங்கிகள் இருந்தது, கிட்டங்கிகள் இருந்தன. கிட்டங்கிகளின் வழி பல வர்த்தகர்கள் உருவாக்கப்பட்டார்கள். இன்னைக்கு கடன் கொடுப்பதையே சேவையாக நாங்கள் அடித்து ஒரு ஹெட்லைன்ஸில் போட்டுக்கிறோம். 30 மில்லியன் இந்திய சமுதாயத்திற்காக நாங்கள் ஒதுக்கி இருக்கிறோம், எங்கள் சேவையை பாருங்கள், எங்களுடைய சாதனையை பாருங்கள் என்று சொல்லிக் கொள்கின்றோம். ஆனால் எனக்கு அதில் உடன்பாடு கிடையாது. கடன் கொடுப்பது என்பது அரசாங்கம் கொடுப்பது உதவி அல்ல. வர்த்தகர்களை உருவாக்க வேண்டும் என்று சமூகத்திற்கு உதவி கை தூக்கிய வரலாறு இருக்கிறது. இந்த நாட்டிலே பல சீனர்களுக்கும் பல மலாய் சகோதரர்களுக்கும் கடன் கொடுத்து அவர்களை வர்த்தகர்களாக்கிய பெருமை நகரத்தார் சமூகத்திற்கின்ற காரணத்தினால் அரசாங்கத்துக்கே கடன் கொடுத்த சமூகம். ஆகவே கூட்டுறவு வங்கி ஒன்றை உருவாக்குவதன் மூலம் அரசாங்கம் கொடுக்கக்கூடிய தொகை அல்லது அவர்கள் கொடுக்கக்கூடிய நிதியை கூட நகரத்தார் பெற்று அதை முறையாக நிர்வகித்து மக்கள் பலன் பெறும் வகையில் நீங்கள் பணியாற்ற வேண்டும், சேவையாற்ற வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். இரண்டாவதாக, சற்று முன்பு எக்ஸலன்சி மிஸ்டர் பிஎன் ரெட்டி அவர்கள் கூறியது போல, இந்திய தூதர் கூறியது போல, மலேசியா இந்தியாவிற்கான உறவு பாலம் வலுப்பெற்றிருக்கிறது. காம்ப்ரிஹென்சிவ் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த சிந்தனையை ஒரு படி தொடர்ந்து எடுத்துக்கொள்ள செல்ல வேண்டும் என்றால், அந்த உறவு பாலத்தை வலுப்படுத்துவதற்கு டயஸ்பராவுடைய பங்கு பெரிதாக இருக்குது. புலம்பெயர்ந்து இந்த மண்ணிலே வாழக்கூடிய நமக்கு உதவி பெரும் வகையில் தேவைப்படுகிறது. நான் முன்பு இருந்த தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் கூட்டுறவு அமைச்சின் வாயிலாக பல முன்னெடுப்புகளை நான் பார்த்தேன். பலர் சொல்லுவாங்க, நான் இந்த நிகழ்ச்சி நடத்த போகிறேன், நான் அந்த நிகழ்ச்சி நடத்த போகிறேன், நான் இந்த நிகழ்ச்சி நடத்த போகிறேன் என்று கூறுவார்கள். அதில் அனைத்திலுமே நான் ஒரு சுயநலத்தை பார்த்தேன். ஆனால் டத்தோ எப்பொழுதெல்லாம் என்னிடம் பேசுகிறாரோ, டத்தோ ராமநாதன் அவர் என்னிடம் பேசுகிறாரோ, அவருடைய முன்னெடுப்பு நகரத்தார் சார்ந்ததாக இருந்தாலும் கூட அதில் ஒரு பொதுநலம் இருக்கின்ற காரணத்தினால் மலேசிய நகரத்தார் வர்த்தக சங்கத்தின் சார்பாக மலேசியாவில் இருக்கக்கூடிய இந்திய மக்களின் சிறு குறு வணிகர்களின் மேம்பாட்டிற்கு நீங்கள் ஒரு முன்னோடியாக இருந்து அவர்களை வழிநடத்த வேண்டும். எப்படி உலகெல்லாம் முக்கியமாக இந்தியாவின் பொருளாதாரத்தை முதல் பொருளாதாரமாக நிறுத்துவதற்கு வணிக பெருமக்கள், முக்கியமாக நகரத்தார் பெருமக்களின் பங்கு தொன்று தொட்டு இருந்ததோ, அதே போல இந்த மண்ணிலே இருக்கக்கூடிய மலேசிய இந்திய மக்களின் சிறு குறுந்தொழில் வியாபாரிகள் மற்றும் வணிகர்கள் இன்னும் அவர்களுடைய வியாபார தளத்தை பெருக்கி வியாபாரத்தை விருத்தி செய்து இந்தியாவுடனான தொடர்பை மேம்படுத்தி கொள்வதற்கு மலேசிய நகரத்தார் வர்த்தக சங்கம் ஒரு மிகப்பெரிய பணியாற்ற வேண்டும் என்ற இந்த நல்ல வேளையிலே நான் கேட்டுக்கொள்கின்றேன். Be the leaders. You have led at one point in time. So I am requesting the Malaysian Nagarathar Chamber of Commerce to be the leaders in leading the Indians in Malaysia or Malaysian diaspora of Indians to have a better trade relationship with India and other part of the world, because they've always had a very high standard of discipline in whatever endeavor that they have undertaken. That has been proven. Is not a myth, it's been proven over centuries. And I also mentioned that there are so many excavations that are taking place in India, which is now rewriting the Indian history. And Indian history dating back to the Iron Age, where townships are being discovered. And if there have been townships in 3,000, 4,000 years ago, and I feel the contribution of Nagarathar in forming the towns in those ancient days would have been very prominent going by the history. So, ஆகவே இதை நான் வெறும் ஒரு மேடை அலங்காரத்திற்காகவோ இன்று என்னை அழைத்து இந்த மேடையிலே பேசக்கூடியதற்காகவோ இதை நான் கூறவில்லை. நான் முதலில் கூறியதிலேயே நான் இறுதியாக முடித்தும் வைக்க விரும்புகின்றேன். நகரத்தாருடன் ஒரு நீண்ட காலமாக எங்கள் குடும்பத்திற்கு இருந்த அந்த தொடர்பு, நகரத்தாரின் சிந்தனையை பார்த்து எங்கள் பெற்றோர்கள் எங்களை வழிநடத்தியதன்
அதனால் கிடைத்த பலன், இதையெல்லாம் ஒன்று கூட்டி நான் இன்று இந்த செய்தியை இங்கே நான் முன்வைக்கின்றேன். இந்த நாட்டிலே இந்தியர்களின் நிலை நாளுக்கு நாள் மோசமடைந்து வருகிறது. பல திட்டங்கள் இதை நான் ஒரு துணை அமைச்சராக இருந்து கொண்டே இந்த மேடையிலே நான் கூறுகின்றேன். இது மிகவும் வேதனைக்குரிய ஒரு விஷயம்தான். ஒரு சரியான வழிகாட்டுதல், ஒரு சரியான முன்னெடுப்பு, சரியான திட்டங்கள் எதுவும் இல்லாத காரணத்தினாலும், திட்டங்களை முன்னெடுத்து பல செயல் திட்டங்களை பரிந்துரைக்கக்கூடியவர்கள் தங்களுடைய சுயநலத்தை முன்வைக்கின்ற காரணத்தினாலும் மலேசியாவில் இருக்கக்கூடிய நம் தமிழ் இனத்தின் வளர்ச்சி, முக்கியமாக பொருளாதார ரீதியிலான அவர்களுடைய வளர்ச்சி இன்னும் பின்தங்கி இருக்கிறது. அவர்களை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கு உலக வணிக பெருமக்களாக வாழ்ந்து பெருமைக்குரிய சமுதாயமாக இருக்கக்கூடிய நகரத்தார்கள் ஒரு தலைமை ஏற்று அவர்களுக்கு வழிகாட்டியாக வர்த்தக வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பதுடன், அவர்களுக்கு சற்று முன்பு கூறியது போல இந்த பொருளாதார ரீதியிலும் அவர்களுக்கு பண ரீதியிலும் ஒரு முறைப்படி அவர்களுடைய வாழ்க்கையை கட்டமைத்து வெற்றி பெறுவதற்கான அனைத்து முயற்சிகளையும் நீங்கள் மேற்கொள்கின்ற பொழுது அரசாங்கத்தின் வாயிலாக உங்களுக்கு பெற்றுத்தரக்கூடிய அங்கீகாரத்தை இந்த இயக்கங்களுக்கு நான் பெற்றுத்தந்து ஒன்றாக இணைந்து உயர்வோம், ஒன்றாக உயர்ந்து வாழ்வோம். இந்த மண்ணிலே தமிழ் மக்கள் தமிழ் வாழ்வதற்கும் உங்களுடைய பணியை நான் மிகவும் இங்கே கூறி நான் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வேண்டும். இந்த பள்ளி தம்புசாமி பிள்ளை, இது தண்டாயுதபாணி பள்ளிக்கூடம் இங்கே இருக்கிறது. இது தேசிய பள்ளியாக இருந்தாலும் இங்கே தமிழ் மொழி கட்டாயமாக கற்பிக்கப்பட்டு வந்தது. இப்படி நாடு தழுவிய அளவில் பல தமிழ் பள்ளிகள் கூட நிறுவி அதற்கான பண வசதிகளும் செய்து கொடுக்கப்பட்டு வருகிறது. மொழி வளர்ச்சிக்காக நகரத்தார் சமூகம் செய்திருக்கக்கூடிய அர்ப்பணிப்பும் மிகப்பெரியது. நாங்கள் பினாங்கு மாநிலத்தில் இருந்த பொழுது கூட பினாங்கு மாநிலத்தில் எங்களுடைய பள்ளிக்கூடங்களில் படித்த பெரும்பான்மையான வகுப்பில் படிக்கக்கூடியவர்கள் நகரத்தார் பிள்ளைகளாக இருப்பார்கள். என்றால் அவர்களுக்கு தமிழ் பற்று, தமிழ் எந்த வகையிலாவதும் அவர்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற அந்த பெருமுயற்சி. இப்படி எல்லாவற்றிலும் நமது பாரம்பரியம், சமயம் கூறிவிட்டேன், மொழி கூறிவிட்டேன், வாழ்க்கைக்கு முன்னோடியாக வணிகத்தையும் கூறிவிட்டேன். ஒட்டுமொத்தத்திற்கும் சொந்தக்காரர்களாக இருக்கக்கூடிய நகரத்தார் பெருமக்கள் இன்று உருவாக்கி இருக்கக்கூடிய மலேசிய நகரத்தார் வர்த்தக சங்கம் மென்மேலும் வளர்ச்சி பெற வேண்டும். இன்றைய இந்த மாநாடு சிறப்புற நடைபெற வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொள்கின்றேன். இந்த மாநாட்டிற்கு ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய டாக்டர் ராமநாதன் தலைமையில் மற்ற அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள். சற்று முன்பு கூறியது போல அனைவரும் இணைந்து செயல்பட்டு இந்த வர்த்தக சங்கம் வளர்ச்சி அடைவதோடு சேர்ந்து இந்த மலேசிய மண்ணில் இருக்கக்கூடிய இந்திய சமூகமும் ஒன்றாக இணைந்து வளர்வோம். வாழ்க. நன்றி, வணக்கம்.